கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பில் சேகரித்து வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகள் முளைக்கு துவங்கிய நிலையில் பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் சௌமியா அன்புமணி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வினோத். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே இருக்கக்கூடிய எம்ஆர்கே கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் விவசாயிகளிடம் இருந்து சேகரிக்கப்பட்ட சுமார் 7500 மெட்ரிக் டன் நெல் மூட்டைகள் திறந்த வெளியில் சேகரித்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து விட்டுவிட்டு பெய்து வரக்கூடிய நிலையில் அங்கு சேகரித்து வைக்கக்கூடிய நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து தற்பொழுது நன்கு முளைக்க துவங்கியிருக்கிறது. விவசாயிகளை வேதனையில் ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் பசுமை தாயகம் அமைப்பினுடைய தலைவர் சௌமியா அன்புமணி அங்கு நேரடியாக சென்று அந்த நெல் மூட்டைகள் வைக்கப்பட்டிருக்கும் இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆய்வில் வழக்கறிஞர் பாலு உள்ளிட்ட நிர்வாகிகளுடன் இருக்கக்கூடிய நிலையில் அந்த நெல் மூட்டைகளில் முளைக்க துவங்கிய நாற்றுகளை கையில் எடுத்து பார்த்த சௌமியா அன்புமணி, வேளாண்மை துறை அமைச்சரினுடைய சொந்த மாவட்டத்திலேயே இது போன்ற ஒரு நிலை நீடித்து வருவதாகவும், வேளாண்மை துறைக்கென தனி பட்ஜெட் ஒதுக்கிய என்ன பயன் என கேள்வி எழுப்பிய அவர், இது போன்று விவசாயிகளை வேதனையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த நெல் மூட்டைகளை எல்லாம் உடனடியாக நிரந்தர சேமிப்பு கிடங்கிற்கு மாற்ற வேண்டும் என அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த எம்ஆர்கே கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் வைக்கக்கூடிய மூட்டைகளை தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தினுடைய அதிகாரிகள் கண்டும் காணாதும் இருப்பதாகவும், உடனடியாக இது நிரந்தர சேமிப்பு கிடங்கிற்கு மாற்ற வேண்டும் என சௌமியா அன்புமணி கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த ஆய்வின் பொழுது பல்வேறு பாமக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். தண்ணி வராங்கிறதுக்காக இது வந்து நடுவே எல்லாமே விவரங்களுக்கு நன்றி வினோத்.